வணக்கம். விடுதலை 2 படத்தோட ரிவ்யூ தான் நாம இப்ப பார்க்க போறோம். பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கியிருக்கிறார். விடுதலை 1 ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. விடுதலை 2 ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. ஸோ இந்த படம் என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தோட பார்ட் 1 முடியும் பொழுதே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ இந்த வாத்தியார் பெருமாள் வாத்தியார் யாரு, ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவுட்லைன் இல்லையா, நமக்கு தோணுது அதுதான். ஸோ அதுதான் படத்தோட கதையும். அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அட் த சேம் டைம் நம்ம பெருமாள் வாத்தியார் ரியல் லைஃப்பில் யாரோட கேரக்டரை இன்ஸ்பயராக இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. அதற்கான பதிலும் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். முதல்ல படத்தோட ப்ளஸ் எல்லாமே பேசலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நிறுத்தி நிதானமாக, அதே நேரம் ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் சொல்ல வந்த விஷயம் மக்களை போய் சேரணுங்கிறத நீட்டாக பிளான் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக கிடக்குது. ஆனால் ஒவ்வொரு காட்சியுமே நம்ம உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு, அந்த காட்சியோட அந்த அர்த்தத்தோட வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த காட்சியை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காருல, அந்த ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, படத்தோட பெர்ஃபார்மன்சஸ், நடிகர்களோட நடிப்பு கண்டிப்பாக படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்தில் எல்லா நடிகர்களுமே அற்புதமாக நடிக்கிறத பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் சேதுபதி பற்றி பேசலாம் தனியாகவே. அதுக்கு முன்னாடி படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்சி போன பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராஜீவ் மேனன், இயக்குனர் கேமராமேன் ராஜீவ் மேனோட பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய டைலாக் டெலிவரி, அவருடைய ரியாக்ஷன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இளையராஜா சொன்னார் இல்லையா, ராஜீவ் மேனன் யார் எனக்கு தெரியல, நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இல்லையா. உண்மையாகவே ஒரு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு மாதிரி ரொம்ப இயல்பாக நடிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நடிக்கிறதே தெரியாது, ரொம்ப இயல்பாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இயல்பாக, ரொம்ப கேஷுவலாக முதல் முறையாக தான் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் படத்தில். எந்த பதட்டமும் இல்லாமல், ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே கூலாக நிறுத்தி நிதானமாக ஒரு அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவர் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. பார்ட் 1 எப்படி நம்ம சேத்தனோட நடிப்பு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ, அதே மாதிரி பார்ட் 2லேயுமே ஒரு பயங்கரமான நடிப்பு, ஒரு மிரட்சியான நடிப்புனே சொல்லலாம். இளையராஜா சார் சொன்னார் ஆடியோ லான்ச்சில், அவருடைய நிறைய அற்புதமாக நடிச்சிருந்தார், ஆனால் நிறைய காட்சிகளை வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. பட் படமாக பார்க்கும் பொழுது கட் பண்ணியிருக்கார் நிறைய அப்படின்னா அப்போ இன்னும் எவ்வளோ இருந்திருக்குன்னு தோணுது. ஏன்னா படம் முழுக்கவே வராரு சேத்தன் அவர்கள். ஒரு பயங்கரமான ஈகோயிஸ்ட் கேரக்டர். அதாவது எவ்வளோ பெரிய ஈகோயிஸ்டாக இருந்தாலும், பொதுவாக சினிமாவில் எப்படி இருக்கும், பெரிய ஈகோயிஸ்டாக இருப்பார், அல்லது பெரிய கோகாரனாவோ இல்லை பெரிய வில்லனாவோ இருப்பார். ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பு வரும் பொழுது அதை காப்பாற்றுகிறவர்கள் ஹீரோ தரப்பில் இருந்தால் ஒரு மனமாற்றம் ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரி மனமாற்றத்தை பற்றி எதுவுமே யோசிக்காமல் முழுக்க ஒரு வில்லனாகவே இருக்கும் மாதிரியான ஒரு வில்லன் இல்லை, ஒரு கேரக்டர். அது அப்படி ஒரு கேரக்டர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டரோட பலம் என்னென்னு புரியும் ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. சேத்தன் அவர்களை வெற்றிமாறன் அவர்கள் சூஸ் பண்ணி இப்படி ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்து, அவ்வளோ வாய்ப்பையும் கொடுத்து நடிக்க சொல்லும்போது அவர் வேணான்னு சொல்லுவாரா என்ன. ஸோ அவ்வளோதான், நடித்து தள்ளியிருக்கிறார். ஒரு மாதிரி மிரட்சியான நடிப்பு. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர். இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் மஞ்சு வாரியர். ரொம்ப கரெக்டான சாய்ஸ். நமக்கு வேற மஞ்சு வாரியர் நடிப்பை பார்த்ததுக்கு பிறகு, அவங்கள ஸ்க்ரீனில் இந்த படத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பண்ணியிருக்கலாமேங்கிற தோணவே இல்லை. ஏன்னா அவங்க தோழராக வராங்க, ஒரு போராளியாக வராங்க, அல்லது ஒரு போராளியின் மனைவியாக வராங்க, இணையராக தான் வராங்க, அப்படி தான் சொல்லணும். அப்போது அதில் ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு நிதானமும், அட் த சேம் டைம் நிறைய எமோஷனல் காட்சிகள் இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு காட்சி சொல்கிறேன். நிறைய காட்சிகள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட, ஒரு காட்சியில் 2 பேரும் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. ஏன்னா தலைமறைவாக வாழ்கிற பெருமாள் வாத்தியார் அவங்கள மறைமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியில் கண்ணு கொஞ்சம் கலங்கி, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க, இணையரை பார்க்கும் பொழுது அந்த கண்கள் கலங்குகிற ஒரு காட்சி இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மஞ்சு வாரியர் இந்த மாதிரி படத்தில் எக்கச்சக்கமாக நடித்த நடிகர்கள் எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சூரிய சொல்லணும். இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதியை மையப்படுத்தி இருந்தால் கூட சூரிக்கு குறைவான காட்சிகள் சொல்ல முடியாது. படம் முழுக்கவே ட்ராவல் ஆகிறாரு.
வசனங்கள் குறைவாக இருக்குது. பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி கலங்கடிச்சிடுறாரு. அவர் தான் அந்த கதையை சொல்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் கதையை விரிகிறது, யார் இந்த பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிறத. முதல் படத்தில் அவர் தான் ஹீரோ, இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ. ஆனால் இந்த படம் முழுக்க இருக்கிறாரு, கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கலங்கடிச்சிருக்கிறாரு. படம் முடியும் பொழுது இது விஜய் சேதுபதியோட படம் மட்டும்தான், இது சூரிய படம் இல்லைன்னு நமக்கு சொல்ல முடியல. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அவருடைய ரியாக்ஷன், வசனங்களே இல்லை பெருசாக, ஒரு ஒரு அந்த ரியாக்ஷன் மூலமாகவும் என்ன சொல்றது, ஒரு வகையான பரிதவிப்பு அல்லது ஒரு வகையான கோபம், உண்மை இதுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய உணர்வு இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு மாதிரி வெளிப்படுத்தி இது என்னோட படமும் தான், நான் இந்த படத்துல ஹீரோ தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறாரு சூரிய அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி படம் முழுக்க நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைஞ்சு கிடக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், என்ன மாதிரி படிக்காதெல்லாம் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வச்சனால தான் நீ எல்லாம் படித்து சொகுசா உட்காந்துருக்குங்கிற டைலாக் இருக்கும் இல்லையா, இளவரசு அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவர் சொல்லப்போனால் அந்த ஒரு 1-2 சீக்வன்ஸ் தான் வராரு, ஒரு மாதிரி மிரட்டி இருக்கிறாரு ஆவேசமா. அட் த சேம் டைம் ஒரு கையறு நிலை, ஹெல்ப்லெஸ் அப்படின்னு வந்துட்டு அப்படி அமைதியாக உடஞ்சி உட்காந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரிய சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். நம்ம படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும், விஜய் சேதுபதிக்கு குருவாக வராரு. குருனா சித்தாந்த குரு அப்படி சொல்லிக்கலாம், ஐடியாலஜிக்கல் குரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு வழக்கமாகவே வெற்றிமாறன் படத்தில் அவரோட கேரக்டர் எப்பவுமே பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப சாந்தமாக, அட் த சேம் டைம் ரொம்ப தீர்க்கமான ஒரு கேரக்டர், ரொம்ப அற்புதமாக கிஷோர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாருமே நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. விஜய் சேதுபதிக்கு நிஜமாகவே விடுதலை 2 ஒரு மைல்ஸ்டோன் மூவி தான். கடைசியாக வந்த மகாராஜா எப்படி ஒரு பெரிய படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆனதை தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதோ, அந்த மாதிரி இந்த படத்துலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஒரு இளைஞனாக வராரு, ஒரு மிடில் ஏஜில் வராரு, ஒரு ஏஜ்டாக வராரு, ஒரு 3-4 கெட்டப்பில் வராரு. ரொம்ப அற்புதமாக பொருந்தி போகிறார் அந்த கேரக்டருக்கு. நமக்கு வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் மறந்துடும். அதுவும் குறிப்பாக வயதான தோட்டத்தில் வந்ததற்கு பிறகு விஜய் சேதுபதி என்பதை மறந்து நாம் ஒரு பெருமாள் வாத்தியாராகவே பார்க்குறோம். நிறைய காட்சிகள் இருக்குது, வெடித்து அழுகிற காட்சி, கோவப்படுற காட்சி, நக்கல் பண்ணுற காட்சி, எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குது. ரொம்ப சட்டிலாக எங்கெல்லாம் நடிக்கணுமோ ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்கிறாரு. போலீஸ் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ரொம்ப தக்காக, ரொம்ப சட்டிலாக, கேஷுவலாக பண்ணுறாரு. அட் த சேம் டைம் தன்னுடன் இருக்கிறவங்களே இறந்து போகிறாங்களே, தன்னோட இருக்கிறவங்களே இப்படி சாகுறாங்களே நம்மளால் அப்படின்லாம் உணரும் பொழுது அவர் வெடித்து அழுகிற காட்சியெல்லாம் ஒன்று இருக்குது, எமோஷனல் காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, விஜய் சேதுபதியை ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பார்க்கவே முடியலை. பெருமாள் வாத்தியாரை தான் நம்ம அவரை பார்த்தோம். இந்த மாதிரி படம் முழுக்க நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைஞ்சிருக்கு. உண்மையாகவே விஜய் சேதுபதி இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இன்னைக்கு தேதிக்கு இந்த கேரக்டரை ஒரு இள வயதிலிருந்து ஒரு ஏஜ் வயதானவரா வரைக்கும் நடிக்கணும் இல்லையா, அதற்கு பொருத்தமான முகம் அல்லது பொருத்தமான நடிகர் இன்னொருத்தர் இல்லை. ஒரு வயதான ஒரு 60 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஹீரோவை நடிக்க வச்சிருந்தா அவங்கள ஒரு இள வயது கேரக்டரை காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு யங் ஹீரோவை காமிச்சிருந்தா ஒரு வயதான கேரக்டரில் அவங்க நடிக்க வைக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ பட் ரெண்டுக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு உருவம், ஒரு உடல் மொழி, ஒரு மாதிரி வித்தியாசமாக. இது வரைக்கும் பார்த்த டைலாக் டெலிவரியில் யூஸ்வலாக அவர் ஒரே மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கும். இந்த படத்தில் அங்கங்கே அது தோணுனா கூட ஒரு மாதிரி மொழியே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படத்துக்கு பெரிய பலம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி. நான் சொன்ன மாதிரி படத்தை வந்து ஒரு ஸ்டெப் வெற்றிமாறன் என்ன நினைத்தாரோ அது அந்த கேரக்டரில் போய் உட்காந்து அந்த படத்தை இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை விஜய் சேதுபதி செஞ்சுருக்கிறாரு. காலம் கரிந்தால் தேசிய விருது கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நம்புகிறேன் நான். 2வது தேசிய விருது ஆயிடும் அவர் இந்த படத்துக்கு வாங்கினா. அற்புதமான நடிப்பு. அடுத்தது வேல்ராஜ் அவர்களோட கேமரா பற்றி சொல்லி ஆகணும். பெரும்பாலான காட்சிகள் காடு தான், அதுவும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் காட்சி ஒரு பெரிய சீக்வன்ஸு. அதில் அற்புதமாக விளையாடி இருக்கிறார் அவருடைய கேமரா. பெரிய ஒரு கேமரா ஒர்க், பயங்கரமான ஒர்க் நடந்திருக்கு. சின்ன சின்ன கிராமங்களில் போய் அந்த தோழர்கள் நடப்பது, ஒரு சர்க்கரை ஆலைக்குள்ள அவங்களோட அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் போராடுவது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு வேல்ராஜ். ராமர் எடிட்டர், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த படம் இப்படி நிறுத்தி நிதானமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய படம் அப்படின்னா அதற்கு ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் வேணும். நம்ம யூஸ்வல் எடிட்டிங் பேட்டர்னில் இதை பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சக் 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 அப்படிலாம் கட் பண்ண முடியாது. அந்த கட் கூட ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். எக்ஸப்ட் ஃபைட் காட்சிகள் எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங்கில் ஒரு ஸ்லோ இருக்கணும். அந்த எடிட்டிங் பேட்டர்ன் தான் இந்த கதையை வெற்றிமாறன் எப்படி சொல்ல நினைக்கிறாரோ அந்த மூட்லேயே கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கும். ஸோ ராமர் அவருடைய ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க், எடிட்டிங் ஒர்க். மிக 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 பெரிய ப்ளஸ் வந்து
இசைஞானி இளையராஜா அவர்கள். யூஸ்வலாக நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு 5 முதல் ஒரு 7-8 வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், அதுவும் நிறைய ஃபைட்டு, நிறைய வயலன்ஸ் காட்சிகள், அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டைலுக்கு பழகி இருக்கிறோம். பயங்கரமாக அடித்து நொறுக்கணும் மியூசிக்கு, அல்லது பின்னாடி ஒரு தீ மியூசிக் போடணும், அந்த இடத்துல ஒரு பாட்டு போடணும், ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி, அப்படி இப்படியெல்லாம் வச்சுட்டு நம்ம அதை வேற மாதிரி, அதாவது ஒன்றுமில்லாத காட்சியவே ஒரு மியூசிக் மூலமாக மட்டுமே ஹைப் ஏற்றுற ஒரு ட்ரெண்டெல்லாம் உருவாகிருக்கு இல்லையா. ஸோ அப்படி ஒரு சமீப நாட்களாக அப்படி ஒரு இசையை பார்த்துட்டு அல்லது கேட்டு பழகிட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்கை சொல்கிறேன், கேட்டு பழகிட்டு இந்த படத்தில் போய் இருக்கும் பொழுது, இந்த படத்தில் பயங்கரமான சேசிங் காட்சிகள் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாமே இதெல்லாம் நடக்கும் பொழுதும் இசை நம்ம சமீப நாட்களில் கேட்காத ஒரு இசையாக வேறொரு பரிணாமத்தில் இருக்குது, வேற மாதிரி இருக்குது. என்ன இசை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த படம் வேற மாதிரியான படம். இதற்கு இப்படிதான் இசை படம். இதுக்கு யூஸ்வலா போடுற மாதிரி தீ மியூசிக் போட்டு அடிச்சு நொறுக்கி வந்து பில்டப்லாம் கொடுக்குற மாதிரி, ஒரு பில்டப் ஏறுற மாதிரிலாம் மியூசிக் போட்டா படத்தோட நாதம் இருக்குல்ல, இந்த படம் பேசக்கூடிய சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த படம் சொல்லக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல, அதெல்லாமே ஒரு மாதிரி செதறி ஒரு மாஸ் படமா மாறிடும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு இசையை கொடுத்துருக்காரு. அதுலேயுமே ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வரும்போது அந்த இசை வேறு மாதிரியாகவும், கரண்ட் போர்ஷன்ஸ் வரும்போது இசை வேறு மாதிரியாகவும் இருக்குது. அதை அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கரண்ட் போர்ஷனில் இசையை கொஞ்சம் நவீனப்படுத்தியும், ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வரும்போது நம்ம ஒரு பழைய படம் பார்க்கும்போது அதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும் இல்லையா, அதை ஒரு மாதிரி பயங்கர வைபாக ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு வித்தியாசமான, அல்லது ராஜா சார் வித்தியாசமாக தான் எப்பவுமே பண்ணுவார் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆடியன்ஸுக்கு சமீப நாட்களாக கேட்டு பழகிய பேக்ரவுண்ட் மியூசிக்கு இது வந்து வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பாடல்கள் மனசில் அப்படிங்கிற பாட்டும் தினம் அப்படிங்கிற பாட்டு, 2 பாட்டையுமே முழுமையாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு வெற்றிமாறன் அவர்கள். நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா ஒரு பாடலை வாங்கிட்டு படத்தில் முழுமையாக யூஸ் பண்ண போயிடுவார் இல்லையா. ஸோ அதனால எனக்கு 2 பாட்டு இருக்குது, 2மே காதல் பாடல்களாக இருக்குது. இந்த 2 பாட்டில் ஒரு பாட்டு தான் யூஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு போனேன். பட் 2 பாடலையுமே முழுமையாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே இவங்க 2 பேருக்கு காதல் அரும்புகிற காட்சியில் அந்த மனசில் அந்த சாங் வந்து அதுக்கான தீ மியூசிக் ஆரம்பிக்கும் போதே நமக்கு அப்படி இருக்குது, வாவ் அப்படின்றது. படம் ரொம்ப சீரியஸான படமாக போகும்பொழுது நம்ம இந்த 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு, செகண்ட் ஹாஃப் ஒரு பாட்டு, இந்த 2 பாடல்களுமே நம்மளை வந்து ஒரு மாதிரி சாந்தப்படுத்துது. கூல், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு மாதிரி சாந்தப்படுத்துது. அதுவும் தினமும் சாங் ஆரம்பிக்கும் போது தேட்டரில் விசில் பறக்குது ராஜா சாரோட வாய்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது. ஸோ அந்த 2 பாடல்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு இன்டர்வல் காட்சியில் பொறுத்தது போதும் பொங்கியில் அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். அந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பயங்கர மிரட்சியாக இருக்குது. ஸோ அற்புதமான பாடல்களும் அற்புதமான இசையும் படத்துக்கு வந்து பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ராஜா சார் இந்த படத்துக்கு எப்படி விஜய் சேதுபதி பெரிய ப்ளஸ்ஸோ, அது மாதிரி ராஜா சாரும் மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. இயக்கம், ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இந்த கதையை சொல்கிறோம். ஆனால் இதை பதட்டமாக வேகமாக சொன்னால் யூஷுவல் படம் மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போயிடும். ரொம்ப பொறுமையாக சொல்லணும், கிட்டத்தட்ட எளிமையாக சொல்லணும். பொறுமையாக சொன்னால் மட்டும் போதாது, எளிமையாக சொல்லணும். ஏன்னா இங்கே நம்ம சித்தாந்தம் பேசுகிறோம், கம்யூனிசம்னா என்னென்னு பேசுகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் பற்றி பேசுகிறோம், கார்பரேட் பற்றி பேசுகிறோம், தொழிலாளிகள், பாட்டாளி வர்க்கம், சாதி பற்றி பேசுகிறோம். எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த படத்தில் பேசுகிறாரு. ஸோ அற்புதமான வசனங்கள். ஸோ இயக்கமை பற்றி பேசணும்னா வெற்றிமாறனோட இயக்கம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த வசனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு புதுசாக இது வரைக்கும் பார்த்த வெற்றிமாறன் படங்களை விட இது இன்னும் வேற மாதிரியான ஒரு ஸ்டைலில் வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு படமாக இருக்குது. குறிப்பாக வசனங்களை பற்றி சொல்லி ஆகணும். நான் எந்த வசனத்தையும் நான் வந்து சொல்ல விரும்பலை. ரொம்ப டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப டீட்டெயிலாக கம்யூனிசம் பற்றி நிறைய பேசுது. படம் முழுக்க தோழர் என்கிற வசனம் நிறைந்து கிடக்கிறது, தோழர் என்கிற சொல் நிறைந்து கிடக்கிறது. படம் முழுக்க கம்யூனிசம் பற்றிய வசனங்கள் நிறைந்து கிடக்கிறது. பாட்டாளி வர்க்கத்துக்கான குரலாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசனங்கள். ரொம்ப முக்கியமாக இவர் யார் பெருமாள் வாத்தியார் ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புலவர் கலிய பெருமாளோட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸ் இந்த பார்ட்டோட ட்ரையல் பார்க்கும்பொழுது இல்லை கலிய பெருமாள் கதை மாதிரி தெரியலையே, இது அப்பு பாலன் அவங்களோட கதையிலேருந்து இன்ஸ்பைர் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய கம்யூனிசம் பற்றின காட்சிகள் வந்ததால் அப்படின்னு நினச்சோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது புலவர் கலிய பெருமாளின் கதையை தான் எடுத்திருக்கிறாருன்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அங்கிருந்து வெளியேறி ஒரு இயக்கத்தை தொடங்கி, ஒரு கட்சியில் இருந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி அவர் செய்த செயல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் முக்கியமான விஷயங்களாக வரக்கூடிய நெல் அறுவடை செய்கிற அந்த விவசாய கூலிகளே இறங்கி அந்த நெல்லை அறுவடை செய்யக்கூடிய விஷயம்,
அந்த ரயில்வே குண்டுவெடிப்பு, இப்படி நிறைய காட்சிகள், அவருடைய ரியல் லைஃப்ல நடந்த நிறைய காட்சிகள் இருக்கு. பட் இன்ஸ்பிரேஷனுக்காக நிறைய விஷயங்களை உள்ள சேர்த்துருக்கலாம். வெற்றிமாறன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்துட்டு அவர் சினிமாவுக்காக சில விஷயங்களை ஆட் பண்ணுவார், சில விஷயங்களை கட் பண்ணுவார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எப்போவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பெருமாள் வாத்தியார் யார், அவர் ஏன் அப்படி உருவாகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி, பண்ணை வேலையாட்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிளைமேக்ஸில். இப்போ யூஸ்வலாக பெருமாள் வாத்தியார் கிளைமேக்ஸ் அப்படி நிகழலை, அவருடைய நிஜ வாழ்க்கை முடிவு அப்படி இல்லை. அப்படின்னா கூட கிளைமேக்ஸை பார்க்கும்பொழுது நமக்கு நிஜமாவே அப்புவும் பாலன் அவர்களும் அந்த தோழர்கள்லாம் நினைவுக்கு வர்றதோ அல்லது இன்னும் பிற கம்யூனிஸ்ட் தோழர்கள் நினைவுக்கு வர்றதே தவிர்க்க முடியாது. படத்தில் அடிக்கடி இந்த கருப்பு சட்டக்காரங்களும் சிவப்பு சட்டக்காரங்களும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிம்மதியை போச்சு, ஒற்றுமையாக இருந்தோம் இந்த பண்ணையார்கள் பேசுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு புலவர் கலிய பெருமாளின் கதையை எடுத்திருந்தா கூட மற்ற இன்ஸ்பிரேஷனும் நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இந்த மாதிரி படம் எல்லாத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மெசேஜையும் சொல்லுது. இது வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வன்முறை அல்ல தீர்வு அப்படிங்கிறதையும் நோக்கி பயணிக்குது இந்த கதை. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை டீல் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ரொம்ப விஜய் சேதுபதியோட குரல்ல, விஜய் சேதுபதி மூலமாக, அந்த பெருமாள் வாத்தியார் மூலமாக ரொம்ப நிறுத்தி நிதானமாக படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவர் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார துணியில் இருந்தால் கூட விஜய் சேதுபதி அதை சொல்லும்போது ஒரு கதை சொல்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக, இந்த சித்தாந்தங்கள் பற்றிய பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும், அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி, ஏன் இந்த சித்தாந்தத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்ன அந்த அணுகுமுறையாகட்டும், இப்படி எக்கச்சக்கமான ப்ளஸ் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு சொல்லலாம் நம்ம. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இது யாரை சொல்கிறாங்க, இந்த உண்மையாகவே கலைபெருமா லைஃப்பில் என்ன நடந்தது, அப்புபாலன் லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை, ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துகிற விஷயமா இந்த படம் மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அதிகாரிகளை வச்சே இதை நகர்த்தி இருப்பது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இதை இன்னும் நகர்த்தணும்னா இன்னும் நம்ம நேரடியாக முதலமைச்சர் யாருன்னு காமிக்கலாம், அவங்கள சீனில் கொண்டு வரலாம், கட்சி யாருன்னு சொல்லலாம். இப்படி எல்லாம் சொன்னால் அது இன்னும் சர்ச்சையாகவோ, அதில் இது உண்மை, இது நாங்கள் பண்ணலை, இதை அவங்க பண்ணாங்கங்கிற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷனை உருவாக்கிடும். அது ஒரு சர்ச்சையாக மாறும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போகாமல் முழுக்க அதிகாரிகளே தீர்மானிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணது இருக்குல்ல, அதுவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டான பிளேயாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த படத்தில் எக்கச்சக்கமான ப்ளஸ் சொல்லலாம். இப்போ நான் ப்ளஸ்ன்னு சொல்கிறேன், படம் நிறுத்தி நிதானமாக ரொம்ப பொறுமையாக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஒருவேளை ஆடியன்ஸ் மைனஸாக கூட நினைக்கலாம், படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஸ்லோவாக இருந்தால் கூட எனக்கு அது ஸ்லோவாக ஃபீல் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் நிஜமாவே ஒரு செகண்ட் ஹாஃபில் முதல் பாதியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, என்ன ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதை வேணா ஒரு மைனஸாக சொல்லணுங்கிறதுக்காக அதை மட்டும் மைனஸாக சொல்லலாம், அது ஒரு மைனஸ் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஆடியன்ஸ் தரப்புல இருந்து நம்ம சில விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக என்ன கொஞ்சம் அதை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுனா கூட, அவர் ஃபாஸ்ட் பண்ணலாம் விரும்பலை வெற்றிமாறன் அவர் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக அது அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தான் நினச்சிருக்கிறாரு, நினச்சதை பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து அது ஒரு பெரிய படமாக மாறி அது முடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து ஒரு இயக்குனரின் சுதந்திரத்தில் தலையிடாமல் அவர் கேட்கக்கூடிய பட்ஜெட்டையும் கொடுத்து, பெரிய பட்ஜெட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க, பட்ஜெட்டையும் கொடுத்து அந்த காலத்தையும் கொடுத்து எல்ரட் குமார் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி ஆகணும். கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் அவங்க இயக்குனருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது எப்போவுமே நல்ல படைப்பை கொண்டு வரும். நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்கிறது தான், அது இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாகவும் கண்டென்ட்டாகவும் இதுக்குள்ளே வரக்கூடிய டிஸ்கஷன்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வரும். நம்ம அந்த டிஸ்கஷன் வரும்போது அது அந்த ஏரியாவை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நான் அதுக்குள்ளெல்லாம் இப்போ நான் போக விரும்பலை. பட் படமாக பார்க்கும் பொழுது கண்டென்ட்டாகவும் ஸ்டோரியாகவும் பெர்ஃபார்மன்ஸாகவும் நம்ம ரொம்ப ஒரு நல்ல படமாக, தேவையான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக வரலாறு, இங்கே சொல்லப்படுகிற வரலாறை யார் சொல்கிறா, யாருக்காக சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு வரலாற்றை கேட்கும் பொழுது. அப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா ஒரு அதிகாரத்தின் மையத்திலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேராக எப்போவாச்சும் உண்மையாக அமைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இல்லை, எதுக்கு ரேரா. ஸோ எப்பொழுதுமே மக்களிடமிருந்து வரக்கூடிய போராளிகளாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், அவர்களின் கதையை அவர்கள் தான் எழுதணும், அவர்கள் தான் அதை சொல்லணும். அப்போ தான் அது உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனையும் ஏற்படுத்துது. அப்போது இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம நக்சல்ஸ்ன்னு சொல்கிறோம், அவர்களையே தீவிரவாதிகள் சொன்னது இருக்குது, சுட்டு கொண்ட வரலாறு இருக்குது,
அந்த இயக்கங்களுக்கு ஏதோ உதவியா இருந்த, ஏதோ ஒரு வகையில உதவி செய்த சாதாரண பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் இங்க நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பெரிய விபத்தா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிகழ்வா இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே வரக்கூடிய செய்தியை மட்டுமே அப்படியே நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா செய்திக்கும் 2 பக்கங்கள் உண்டு அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் இந்த படத்தோட மையமா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு டிஸ்கஷனை கண்டிப்பா இந்த படம் ஏற்படுத்தும். அவசியம் எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமையா, நிறுத்தி நிதானமா, குறிப்பா கம்யூனிசம் சித்தாந்தத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு மாதிரி அழகா ஊட்டி இருக்காருன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. எல்லாருமே படத்தை பாருங்க. இந்த படத்திற்கு நம்ம விஷன் ரிவ்யூல நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 5க்கு 4. நன்றி, வணக்கம்.